திமுகவின் முதல்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ள சூழ்நிலையில் அந்த கட்சியில் உள்ள 23 முக்கியமான தலைவர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் 16 பேர், ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிற 16 பேர் ஏற்கனவே கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 66 இடங்களில் அதிமுக வெற்றி பெற்றது. அந்த 66 பேருக்கும் மீண்டும் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் இந்த முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலிலேயே அந்த 66 பேரில் 16 பேர் இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தொகுதி மாறிய வேட்பாளர்கள் என்றால் 2 மட்டுமே மாறி இருக்கிறார்கள். ஒருவர் விழுப்புரம் மாவட்டத்தில் சி வி சண்முகம் விழுப்புரம் தொகுதியிலிருந்து அவர் மயிலம் தொகுதிக்கு மாறி இருக்கிறார். இதே போல ராஜபாளையம் தொகுதியில் போட்டியிட்ட ராஜேந்திர பாலாஜி சிவகாசி தொகுதிக்கு மாறி இருக்கிறார். இது தவிர புதிதாக இந்த பட்டியலில் இடம்பெற்றவர்களில் தொகுதி மாறிய முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லை. ஏற்கனவே கடந்த முறை போட்டியிட்டவர்களுக்கு மீண்டும் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலின்படி அரியலூர் மாவட்டத்தில் தாமரை ராஜேந்திரன், அரசின் முன்னாள் தலைமை கொறடாவாக இருந்த ராஜேந்திரனுக்கு அரியலூர் தொகுதி மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதே போல கரூர் மாவட்ட கழக செயலாளருக்கு கரூர் தொகுதி, இதே போல திருப்பத்தூர் மாவட்ட செயலாளர் கே.சி. வீரமணி ஜோலார்பேட்டை தொகுதியில் அவர் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவர் ஜோலார்பேட்டை தொகுதியில் போட்டியிட்டவர் என்பதால் திருப்பத்தூர் மாவட்ட செயலாளராகவும் இருப்பதால் அவர் முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணிக்கு ஜோலார்பேட்டை தொகுதி வழங்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஈரோடு புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் கே.சி. கருப்பண்ணன் அவர் பவானி தொகுதியில் ஈரோடு மாவட்டத்தில் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளராக கூடிய ராஜன் செல்லப்பா திருப்பரங்குன்றம் தொகுதியில் மீண்டும் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. மதுரவாயல் தொகுதியில் கடந்த முறை தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியை தழுவிய திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் பெஞ்சமின் முன்னாள் அமைச்சர் மீண்டும் அதே தொகுதியில் மதுரவாயல் தொகுதியில் களமிறங்குகிறார். சிவகாசி தொகுதியில் தொகுதி மாறிய அதிமுகவின் அமைப்பு செயலாளருமான விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான கே.டி. ராஜேந்திர பாலாஜி சிவகாசி தொகுதியில் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த முறை அவர் ராஜபாளையம் தொகுதியில் போட்டியிட்டார். கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஆர்.பி. உதயகுமார், இப்ப எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஆர்.பி. உதயகுமார் திருமங்கலம் தொகுதியில் மீண்டும் களமிறங்குகிறார். அவர் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளராகவும் இருக்கிறார். கோவில்பட்டி தொகுதியில் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜி போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தென் மாவட்டங்களில் சிவகாசி, திருமங்கலம், கோவில்பட்டி ஆகிய தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அதிமுகவில் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 23 பேரில் 3 பேர் தென் மாவட்டங்களைச் சேர்ந்த தொகுதிகளுக்கு வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கோவில்பட்டி, திருமங்கலம், சிவகாசி மற்றும் மதுரை ஆகிய தொகுதிகளில் மதுரை மேற்கு செல்லூர் ராஜு அங்கு போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு அதிமுக அமைப்பு செயலாளரும் மதுரை மாநகர மாவட்ட கழக செயலாளருமான செல்லூர் ராஜு மதுரை மேற்கு தொகுதியில் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தருமபுரி மாவட்டத்தில் பாலக்கோடு தொகுதியில் கே.பி. அன்பழகன், முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய கே.பி. அன்பழகன் அங்கு போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல நன்னிலம் தொகுதியை பொறுத்தவரை திருவாரூர் மாவட்ட கழக செயலாளராக இருக்கிறார். அவர் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தொகுதியில் ஆர். காமராஜ் இந்த முறை அவர் வேட்பாளராக மீண்டும் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். கடந்த முறையும் அவர் அந்த தொகுதியில் வெற்றி பெற்றார். இதே போல வேதாரண்யம் டெல்டா மாவட்டங்களில் நன்னிலம், வேதாரண்யம் ஆகிய 2 தொகுதிகளில் கடந்த முறை போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர்கள் OS மணியன் மற்றும் ஆர். காமராஜ் ஆகியோர் மீண்டும் போட்டியிடுகிறார்கள். நாகப்பட்டினம் மாவட்ட கழக செயலாளரும் அதிமுக அமைப்பு செயலாளராகவும் அவர் திகழ்கிறார். இதே போல சிவகாசி தொகுதியில் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி தொகுதியில் ராஜேந்திர பாலாஜி இந்த முறை போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மதுரவாயல் திருவள்ளூர் மாவட்டம் மதுரவாயல் தொகுதியில் பெஞ்சமின் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தொகுதியில் நத்தம் விஸ்வநாதன் அவர் கிழக்கு மாவட்ட கழக செயலராகவும் அதிமுகவின் துணை பொதுச் செயலாளராகவும் இருக்கக்கூடிய நத்தம் விஸ்வநாதன் அதே தொகுதியில் மீண்டும் போட்டியிடுகிறார். அவர் மீண்டும் நத்தம் தொகுதியில் போட்டியிடுகிறார். இதே போல திண்டுக்கல் மாவட்டத்தில் அதிமுகவின் பொருளாளராகவும் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளராகவும் இருக்கக்கூடிய திண்டுக்கல் சீனிவாசன் மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிடுகிறார். திருப்பரங்குன்றத்தில் ராஜன் செல்லப்பா மதுரை மாவட்டத்தில் உள்ள திருப்பரங்குன்றம் தொகுதியில் ராஜன் செல்லப்பா மீண்டும் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை தொகுதியில் முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி அந்த தொகுதியில் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மதுரை மேற்கு தொகுதியை பொறுத்தவரை அங்கு திமுக அமைப்பு செயலாளர் மதுரை மாநகர் மாவட்ட செயலாளர் செல்லூர் ராஜு போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது திருப்பத்தூர் மாவட்டத்தில் கடந்த முறையும் போட்டியிட்ட கே.சி. வீரமணி ஜோலார்பேட்டை தொகுதியில் அவர் மீண்டும் போட்டியிடுகிறார். அவர் திருப்பத்தூர் மாவட்ட செயலாளராகவும் பொறுப்பு வகிக்கிறார். இதே போல கரூர் தொகுதியில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர் கரூர் மாவட்ட செயலாளராகவும் முன்னாள் அமைச்சருமான எம்.ஆர். விஜயபாஸ்கர் அதே தொகுதியில் மீண்டும் களமிறங்குகிறார். இதே போல கரூர் மாவட்டத்தை தொடர்ந்து அங்கு அரியலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை தாமரை ஆர்.எஸ். ராஜேந்திரன் அரியலூர் மாவட்ட கழக செயலாளராகவும் முன்னாள் தலைமை கொறடாகவும் இருக்கிறார். இதே போல ஈரோடு மாவட்டத்தில் கே.சி. கருப்பண்ணன் பவானி தொகுதியில் அவர் மீண்டும் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த முறையும் இவர் பவானி தொகுதியில் கே.சி. கருப்பண்ணன் ஈரோடு புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய கே.சி. கருப்பண்ணன் அங்கு போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. கே.சி. கருப்பண்ணன்
பவானி தொகுதியில் ஈரோடு மாவட்டத்தில் போட்டியிடுகிறார். செங்கோட்டையனுக்கு மிகுந்த ஒரு போட்டியாளராக திகழ்ந்த KC கருப்பண்ணன் இந்த முறை பவானி தொகுதியில் அவர் போட்டியிடுகிறார். இதே போல திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் தொகுதியில் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவில் 23 பேர் கொண்ட முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல் இன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது.